எல்லோரும் ஃபார்மை வச்சுட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல வந்துட்டு உங்கள் பிறந்த தேதின்னு இருக்கலாம், அதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க. அடுத்து வந்து ஆதார் எண், உங்களோட ஆதார் எண். அடுத்து கைபேசி எண், உங்களோட ஃபோன் நம்பர் எழுதுங்க. அடுத்து உங்களோட அப்பா பேர், உங்கள் அப்பாவோட ஓடிஐடியில் அதில் மேலே ஒரு நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பர் தான் எழுதணும். அடுத்து உங்கள் அம்மா பேர் எழுதணும். அடுத்து உங்கள் அம்மாவோட ஓடிஐடி நம்பர் தான் எழுதணும், ஆதார் நம்பரை எழுதக்கூடாது. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கி உங்கள் ஹஸ்பண்ட் பேர் இல்லைனா உங்கள் மனைவி பேரை எழுதிடுங்க. அடுத்து உங்கள் மனைவியோடையோ இல்லைனா உங்கள் ஹஸ்பண்டோட ஓடிஐடி நம்பர் அதை எடுத்து எழுதிடுங்க. அவ்வளோந்தான். அடுத்து வந்து 2வது இருக்குல்ல, அது வந்து நீங்கள் வந்து 2002 ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் நிரப்ப வேண்டியது இருக்கும். நீங்கள் 2002 அந்த இதை ஓட்டு போடலை அப்படின்னா அதை நீங்கள் நிரப்பாண்டாம். வாக்காளரின் பெயர், 2002 நீங்கள் ஓட்டு போட்டிருந்தா உங்கள் பெயரை எழுதுங்க. அடுத்து வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண், உங்களுடைய ஓடிஐடி அப்போ உள்ள ஓடிஐடியில் உள்ள நம்பரை நீங்கள் எழுதணும். அடுத்து உறவினர் பெயர், உங்கள் அப்பா பேர் போட்டுக்கலாம், உங்கள் அப்பா பேர் போடுங்க. உறவு முறை அப்படி போட்டிருக்கல, அந்த உங்கள் அப்பா பேரை போட்டிருக்கீங்களே, அதை உறவு முறையில் நம்மளுக்கு அந்த அப்பா பேர் வந்து அப்பான்னு வரும், அப்போ தந்தை அப்படி போட்டுக்கலாம். அடுத்து மாவட்டம், அடுத்து மாநிலம் எழுதிடுங்க. அடுத்து சட்டமன்ற தொகுதி பெயர், இது எல்லாமே அந்த ஓடிஐடியில் இருக்கும். உங்களோட மாவட்டம், உங்கள் மாநிலம் எழுதி சட்டமன்ற தொகுதியின் பெயர், அடுத்த வரிசை எண் எல்லாமே அந்த ஓடிஐடியில் இருக்கும், பார்த்து எழுதிடுங்க. அதே மாதிரி 3வது ஒன்று இருக்குல்ல, அது வந்துட்டு நீங்கள் 2002 ஓட்டு போடலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இதை நிரப்பணும். ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த 3வது இதை நீங்கள் எழுதாண்டாம். நீங்கள் ஓட்டு போடலை அப்படின்னா இந்த 3வது இதை கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அதில் வந்து பெயர்னு இருக்குல்ல, அதில் உங்கள் அப்பா பேரை போட்டுருங்க. அடுத்து வந்து வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண், உங்கள் அப்பாவோட அடையாள அட்டை எண் அதை நீங்கள் எழுதணும். 2002 உங்கள் அப்பாவோட வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை எழுதணும். அடுத்து உறவினரின் பெயர், உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது உறவுகள் இருக்கும்ல, அவங்களோட பேர் தான் போடணும். உதாரணத்துக்கு உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் அப்பாவோட அப்பா, அதாவது தாத்தா பேரை போட்டிருக்காங்க, அது உறவு முறை என்ன வரும்? தாத்தான்னு வரும். நம்மளுக்கு அது தாத்தா, ஆனால் அவங்க அப்பாவுக்கு அப்பா, அப்போ நீங்கள் அப்பான்னு எழுதிருங்க, சரிங்களா? அடுத்து மாவட்டம் வந்துட்டு உங்கள் மாவட்டம், உங்கள் மாநிலம், உங்கள் அப்பாவுக்கு எந்த மாவட்டம் மாநிலம் அப்படின்னு இருக்கும்ல, அது நீங்கள் எழுதிருங்க. அடுத்து வந்து சட்டமன்ற தொகுதியின் பெயர் அப்படி இருக்குது. அடுத்து சட்டமன்ற தொகுதி எண், பெயர், பாகம் எண், வரிசைன்னு இருக்குது. இது வந்துட்டு ஓடிஐடி, உங்கள் அப்பாவோட ஓடிஐடியில் பிறத்த இருக்கும், அதை பார்த்துட்டு அதை அப்படியே எழுதிருங்க. அடுத்து இதில் ஒரு கையொப்பம் போட வேண்டியிருக்கும், உங்கள் பேரை நீங்கள் எழுதிருங்க. அவ்வளோந்தான் இதோட இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து ஃபார்மை ஃபில்அப் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாக்கி எல்லாமே பென்சிலில் முதல்ல எழுதிருங்க. அடுத்து உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் அதை அழிச்சிட்டு கூட நீங்கள் வந்துட்டு பென்னில் எழுதிக்கலாம். அதனால் நீங்கள் முதல்ல பென்சிலெல்லாம் எழுதிருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்துட்டு தப்பாக எழுதிருங்க, அழிச்சிட்டு பெண்ணை வச்சு நீங்கள் எழுதிடலாம், சரிங்களா?